யாருக்கு டேமேஜ் ஏற்பட்டு போக போறாரு விஜய்ன்றதான் விஜய் ஜெயிச்சு சிஎம் ஆகிறான்னு நான் நம்பல. இது விஜய் மையமா வச்சு நடக்கிற எலெக்ஷன். இது பிடிக்குதோ பிடிக்கலையோ, விஜய் தோக்கலாம், விஜய் ஜெயிக்கலாம். பட் திஸ் இஸ் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன். சில பேர் ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லை, ஆனா ஒர்க் பண்றதுக்கு விஜய்க்கு வந்திருக்காங்க. தேர்தலுக்காக லீவ் போட்டுட்டு வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் லீவ் போட்டுட்டு வந்து ஒர்க் பண்றாங்க. எஸ்ஐஆர் 73 லட்சம் ஓட்டர்ஸ் தூக்கிருக்காங்க. பிஆர்ல போய் இப்ப பேசின ஸ்டாலின் அவர் நான் மாநிலத்துல 73 லட்சம் பேர் நீக்கினப்போ வாயை திறக்கல, சைலண்டா இருக்காரு. கரன்சி வீச ஆரம்பிச்சிச்சு, காத்து எந்த பக்கம் வீசுனதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த முறை திமுக ரெண்டு பேரும் பணத்தை வச்சு அரைச்சிருக்காங்க. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் பல தொகுதிகளில் கொடுத்திருக்காங்க. பணப்பட்டுவாடா கேஷ் ஃபார் ஓட்ஸ் தான் தமிழ்நாட்டோட சாபத்தேடு. நீ செஞ்ச சாதனை மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு. திராவிட மாடல் ஆச்சு 100 ஆண்டு சாதனைனா எதுக்கு பணத்தை மாட்டாங்க. நேருக்கு நேர விவாதத்தை வச்சு 2 பேரும் டப்பா டான்ஸ் மோடி எதிர்ப்பு ஒன்றை மட்டும் வச்சு தங்களுடைய அரசியலை நடத்தி கொள்ளலாம் என்று திமுக நினைக்கிறது, நம்புகிறது. வயலன்ஸ் மூலமா ஒரு பூத் கேப்சரி கூட இல்லாத ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். ராஜஸ்தானிற்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து உதைக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். இளைஞர்கள் பல பேர் ஊர்களை நோக்கி நகரத்தை நம்ம பார்க்க முடியுது. ஓட்டு போடுறதுக்கு விருப்பமே இல்லாத இளைஞர்கள், ஓட்டா போய் நான் நோட்டாக தான் ஓட்டு போடுவேன்ற மாதிரியான இளைஞர்கள், அது ஒரு டேர்ன் அவுட் ஆயிருக்கா இந்த வாட்டின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, நிறைய பேர் ஓட்டு போடணும்னு வராங்க. வெளிநாடுகள்ல இருந்து வேலை செய்யறவங்க லீவ் போட்டு வந்திருக்காங்க ஓட்டு போடுறதுக்காக. சில பேர் ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்ல, ஆனா ஒர்க் பண்றதுக்கு விஜய்க்கு வந்திருக்காங்க. இந்த பினாமினெல்லாம் கடந்த காலங்கள் இல்லாது. சோ இது விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன். இது விஜய் மையமா வச்சு நடக்கிற எலெக்ஷன். இது பிடிக்குதோ பிடிக்கலையோ, விஜய் தோக்கலாம், விஜய் ஜெயிக்கலாம். பட் திஸ் இஸ் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன். அதுல எந்த சந்தேகமும் வேணாம். நான் பார்த்த வரைக்கும் வெளிநாடுகள்ல இருந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியர்கள் தேர்தலுக்காக லீவ் போட்டுட்டு வந்தது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இன்னமும் அது கிரௌட் வந்திருக்கும். ஈரான் பிரச்சனையால அவங்க வெளியில அப்படியே பிளாக் ஆகி கிடக்குறாங்க. அதர்வைஸ் இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதை தாண்டி அரசியல் சார்ந்த அரசு அதிகாரிகள் சார்ந்த ஓட்டுகளுமே பல இந்த வாட்டி பிரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காலகாலமா ஒரு கட்சிக்கு போயிட்டு இருந்தது ஓட்டுன்றது இந்த வாட்டி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்களே. இந்த போஸ்டல் ஓட்டுலாம் முடிஞ்சது. அது நம்ம பூத்து 4ஆம் தேதி இதுலதான் பார்க்க முடியும். இதுல கவுண்டிங்ல தான் பார்க்க முடியும். இப்ப அதை நம்ம கணிக்க முடியாது, சொல்ல முடியாது. சொன்னாலும் சரியா இருக்காது. ஆனா ஒரு சில பேர் அரசு அதிகாரிகள் சார்ந்த ஒரு சில பேர் அவங்க போட்ட பதிவுகள், அந்த போஸ்டல் ஓட்டிங் முடிஞ்சு அவங்க போட்ட பதிவுகள்லாம் ஒரு சைடடா ஒரு பார்த்தாலே தெரியுது. பட் வி கான்ட் அவங்க பதிவுகள், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு பக்கம் காத்து அடிக்குதுன்னு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், போலீஸ் சைட்ல இருந்து போஸ்டல் பேலட் ஓட்டுவது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வித்தியாசமான அணுகுமுறை இருக்குன்றாங்க. அது போலீஸே அந்த மாதிரி போதும் போது போஸ்டல் பேலட்ல போலீஸோட ஓட்ஸ் மாறுது. கடந்த காலங்கள்ல இருந்து வித்தியாசமா போகுதுன்றாங்க. தட் இஸ் an indicator. ஏன்னா போலீஸ் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அது எப்படி போகுது. அப்புறம் அரசு ஊழியர்களும் கணிசமா வாக்களிச்சிருக்காங்க. லாஸ்ட் டைமோட இந்த தடவை பேட்டர்ன் மாறுதுன்றாங்க. அதுக்கு இது 4ஆம் தேதி வெளியில வரும், நம்ம கண்டிப்பா தெரியும். அப்பதான் நம்ம இதை சொல்ல முடியும். சோ இது எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குற ஒரு தேர்தலா தான் இருக்குது. கணிக்க முடியலன்றதான் உண்மை. அதை தாண்டி பல மாநில முதல்வர்கள் பிரச்சாரம் பண்றாங்க. போத் என்டிஏ ஆகட்டும் சரி, எஸ்பி அலைன்ஸ் ஆகட்டும் சரி. அதை தாண்டி இன்னும் ஒரு சில பேர் வீடியோ வெளியிட்டு பேசுறாங்க. இன்னும் சொல்லி குரோத் ரிலேட்டடான விஷயம் பேசுறாங்க, சொல்லி அலைன்ஸ் ரிலேட்டடான விஷயம் பேசுறாங்க. மோடி அவர்கள் அடிக்கடி வராரு, அமித்ஷா வராரு, ராகுல் காந்தி வந்திருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகியிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி இல்ல, லைக் எனி எலெக்ஷன் இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போற தேர்தல் தான். இந்த விஐபிஸ் விசிட்டை வச்சு சொல்லக்கூடாது. ஆனா ஒரு விதத்துல வித்தியாசமான தேர்தல். ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் லீவ் போட்டுட்டு ஒர்க் பண்றாங்க, ஓட்டு போடணும்னு விரும்புறாங்க. ஓட்டர் லிஸ்ட்ல அவங்க பேர் இல்லாத கூட ஒர்க் பண்ணணும்னு விரும்புறாங்க. ஒர்க் பண்ணணும் வராங்க. ஓட்டு போட மட்டும் வரல, ஒர்க் பண்ணவும் வராங்க. ஓட்டுரிமை இல்லாதவங்க ஒர்க் பண்றதுக்கு வராங்க. இது ரொம்ப வித்தியாசமா. இந்த எலெக்ஷனோட டேக் அவேன்னா இதுதான். கடந்த காலங்கள் இல்லாத ஒரு அம்சம்னா இது ஒரு பாசிட்டிவ் சைனா பார்க்க முடியல. பாசிட்டிவ் தான். இதுல என்ன சொன்னீங்க, ப்ராசஸ்க்குள்ள அவங்க நம்பிக்கை வச்சு வராங்க. விஜய் பாசிட்டிவோ நெகட்டிவோ, விஜய்ன்ற ஒருத்தர் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது வெளிநாடுகள்ல இருந்து தங்களுடைய வேலையை லாஸ் ஆஃப் பேல லீவ் போட்டுட்டு எல்லாம் வராங்க அப்படின்னா அவங்க டெஃபினட்டா இட்ஸ் a win for democracy. இது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவான சைனா எல்லா கட்சிகளும் சேர்ந்து கொண்டு போச்சு அப்படின்னா இன்னும் நம்ம ஒரு பாசிட்டிவான growth ரிலேட்டடான விஷயங்களோ இல்ல பாலிசி ரிலேட்டடான விஷயங்களோ நம்ம கொண்டு போக முடியும். கண்டிப்பா அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த நம்பிக்கையை கொண்டு போகணும். இது எலெக்ஷனுடைய முடிஞ்சு போகுதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு அச்சத்தை எக்ஸிஸ்டிங்கா இருக்க கட்சிகளுக்கு ஏற்படுத்தும்ல. ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் பாதி பேர் ஓட்டு போடவே வர மாட்டாங்க, அவங்க ஓட்டு இருக்காது, அந்த மாதிரி விஷயங்கள் தாண்டி சில பேர் சில இடங்களில் ஓட்டு போட விட மாட்டாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லுமே இருக்குல்ல. அது தமிழ்நாட்டுல ரொம்ப குறைவுங்க. இப்போ வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா பூத் கேப்சரிங், வயலன்ஸ், ஆர்சன், லூட் அதெல்லாம் நடக்கும். ஒரு பூத் கேப்சரிங் கூட இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான்.
தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் ப்ராசஸுக்கு தடையாக இருக்கிறது பணப்பட்டுவாடா, வயலன்ஸ் கிடையாது. ஆனால் மேற்கு வங்க மாதிரியான மாநிலங்களில் வந்து பணப்பட்டுவாடா பிரச்சனை கிடையாது. ஆனால் பணமே கிடையாது, கேஷ் ஃபார் ஓட்ஸ் அங்கே கிடையாது. அங்க பிரச்சனை வந்து வயலன்ஸ். இது வரைக்கும் அப்படிதான். பொன்பரப்பி 2016 பொன்பரப்பி கலவரத்தை தாண்டி வேற எதுவும் நிச்சயமா இந்த முறையும் வந்து தேர்தல் பீஸ்ஃபுல்லா தான் இருக்கு, எனக்கு அதுல சந்தேகமே இல்லை. ப்ராசஸை வந்து யாருமே கொஸ்டின் பண்ண போறது கிடையாது. தமிழ்நாடு எலெக்ஷன்ல ப்ராப்ளம் வந்து பணப்பட்டுவாடா. இப்பயே கொடுத்து முடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும், ஐடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும். ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் பல தொகுதிகளில் கொடுத்துருக்காங்க. பணப்பட்டுவாடா, கேஷ் ஃபார் ஓட்ஸ் தான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. பூத் கேப்சரிங், வயலன்ஸ், ஆர்சன், லூட்டிங், அதெல்லாம் நமக்கு வந்து வயலன்ஸ் வந்து தமிழ்நாடு தேர்தலில் பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் த மைட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட், இந்திய அரசின் வல்லாதிக்கம் என்பது அதை வந்து வழிக்கு கொண்டு வந்துருச்சு. இந்த ப்ராசஸை எவனும் சேலஞ்ச் பண்ண முடியாது. வயலன்ஸ் மூலமா ஒரு பூத் கேப்சரிங் கூட இல்லாத ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு. இந்த முறையும் அது தொடரும், அதுல எந்த சந்தேகம். ஓரளவுக்கு அபாரா இருக்கும்ல, எக்கச்சக்கமான பூத் ஏஜென்ட்ஸ் வச்சிருக்கோம், எல்லாமே கேமராஸ் வந்து வெஸ்ட் பெங்கால்ல எல்லாம் அது வந்து மாசிவ் வயலன்ஸ் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. இந்த மாதிரி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. போன பார்லிமெண்ட் எலெக்ஷனுமே நடந்தது. காட் ஃபார்பிட் நடக்கக்கூடாது. பணம் பெரிய அளவில் விளையாடி இருக்காது. ஒரு சிக்கனிங் ஆஸ்பெக்ட் கடந்த தேர்தலில் விட அதிகமாகவே இந்த முறை திமுக அதிமுக ரெண்டு பேரும் பணத்தை வச்சு இறைச்சிருக்காங்க. இது வெற்றிக்காக இறக்குறாங்களா இல்ல தோல்வி பயத்தில் இறக்குறாங்க? ரெண்டுமே தான். வெற்றி தோல்வி பயத்தால தான் பணத்தை இறைக்கிறோம். நீ செஞ்ச சாதனை மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு, திராவிட மாடல் ஆட்சி 100 ஆண்டு சாதனைனா எதுக்கு பணத்தை இறைக்கிறோம்? எக்கச்சக்க விளம்பரங்கள், விளம்பரத்திலேயே வந்து வாழ்றாங்க, விளம்பரத்திலேயே வாழ்றாங்க. ஒரு பக்கம் ஆட்சி தொடரட்டும், ஒரு பக்கம் நல்லாட்சி நிலை இவர் தான் அப்படின்னு. ரெண்டு பேருமே யார் நல்லாட்சி கொடுத்தீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ரெண்டு பேரும் நேரடியாக ஒரு டிபேட், மற்ற கட்சிகள் மற்ற மேலை நாடுகள்ல இருக்கிற மாதிரியான விஷயங்கள் டைரக்டா ரெண்டு பேரும் ஒரு டிஸ்கஷனுக்குள்ள போங்கன்னு ஒரு கேள்வி மாட்டாங்க. நேருக்கு நேரம் விவாதத்தை வச்சு ரெண்டு பேரும் டப்பா டான்ஸ் ஆகுது. அதனால ரெண்டு பேரும் அதில் உஷாரா இருப்பாங்க. உன்னை நான் கவுக்க மாட்டேன், என்ன நீ கவுக்க கூடாது. உன்னை நான் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன், என்ன நீ எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அதில் உறுதியா இருக்காங்க ரெண்டு பேரும். அதே மாதிரி இந்த ஒரு எலெக்ஷன்ல பொதுவாக நம்ம பார்க்கணும்னா பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இவங்க இவ்வளவு நாளா பேசுகிற பிரச்சனையை பத்தி பெருசா பேசவே இல்லை. இப்போ வந்து டீலிமிட்டேஷன் சார்ந்த விஷயங்களை பத்தினா ஓடிட்டு இருக்கு. அதை வச்சு ஓட்டிடலாம். மோடி எதிர்ப்பு ஒன்றை மட்டும் வச்சு தங்களுடைய அரசியலை நடத்தி கொள்ளலாம் என்று திமுக நினைக்கிறது, நம்புகிறது. அதுதான் இவ்வளவு நாள் உங்களுக்கு சோறு போட்டது. 19, 21, 24 மோடி எதிர்ப்புல தான் வண்டி ஓடிச்சு. 4வது தேர்தலையும் அதை வச்சு சமாளிச்சணும்னு பாக்குறாங்க. மோடி கவர்மெண்ட்டும் புத்தி கெட்டு போய் வந்து இந்த டீலிமிட்டேஷன் 1 வாரம் தள்ளி, 10 நாள் தள்ளி, 1 மாசம் தள்ளி வச்சு 23ஆம் தேதிக்கு அப்புறமா வச்சிருக்கலாம். அதை விட்டாங்க. அது மக்கள் என்ன முடிவு பண்ணுவாங்கன்றது 4ஆம் தேதி தான் தெரியும். இதை தாண்டி புதுசா வர பிளேயர்ஸ் சப்போஸ் ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனோ இல்லை ஒரு நம்பர்ஸ் மாதிரியான விஷயங்களோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேடர்ஸ்க்கு ஒரு இம்பாக்ட், நெகட்டிவான இம்பாக்ட் ஏற்படுத்துமா? ஒரு இல்லை திருப்பி நம்மளால ஜெயிக்க முடியாது, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம வந்து டியூ ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம், அந்த ஒரு பொறுமையை கொடுக்குமா? இல்ல ஒரு சீமான் சொல்ற மாதிரி இது ஃபர்ஸ்ட் முயற்சி, அடுத்து பயிற்சி, அதுக்கப்புறம் தான் வெற்றின்ற மாதிரி ஒரு பயிற்சியை நோக்கி நகருவாங்க. பண்றாங்க, என்ன பண்றாங்கன்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். சோறு வந்து ஓரளவு அடைவாங்க, ஆனா மீண்டும் வருவாங்க. ஒரு தோத்துட்டாங்கன்னா தொகைதான் வாய்ப்பு அதிகம். ஸோ முதல் எலெக்ஷன்ல யாரும் ஜெயிச்செல்லாம் சிஎம் ஆக முடியாது. ஸோ இந்த முறை தோக்கிறது உறுதி. யாருக்கு டேமேஜை ஏற்படுத்திட்டு தோக்க போறாரு விஜய்ன்றதான் கொஸ்டின். விஜய் ஜெயிச்சு சிஎம் ஆகிறான்னு நான் நம்பல. ஆனா விஜய் உடைக்கிற ஓட்டால பாதிப்பு திமுகவுக்கு அண்ணா திமுகன்றதான் $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்கு இன்ன வரைக்கும் சரியான பதில் யாருக்கிட்டதும் வரல. ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்களுக்கு பண்ணா சார் வணக்கம்.